Hello everyone, welcome to Study Buddy Tamil. நம்ம இன்னைக்கு நவம்பர் 8th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, Supreme Court in a majority verdict upholds the EWS quota, the age of minimalism in India and Pakistan ties, the frontliners of the first 1000 days window of life, miscellaneous news and questions தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது நேற்று கொடுத்த பிஓக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. அதோட காஸ்ட் வந்து 99 rupees மட்டும்தான். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு இதில் மெசேஜ் ஒரு கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். போத் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பருக்கு அவைலபிளாக இருக்குது. அக்டோபர் மந்த்லி மேகசின் வந்து வில் பி ரிலீஸ்டு சூன். Supreme Court in a majority verdict upholds the EWS quota. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் ஒரு வேர்டிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். 3:2 மெஜாரிட்டி டெசிஷன் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ 5 பெஞ்ச் ஜட்ஜில் 3 பேர் வந்து ஒரு டெசிஷனையும் அந்த ரிமைனிங் 2 members இன்னொரு டெசிஷனையும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெஜாரிட்டி வியூவை தான் வந்து வேர்டிக்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டா ரிசர்வேஷன் இருக்கு இல்லையா, இதை பொறுத்தவரை என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு மெஜாரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த 3 ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி வியூ என்ன மாதிரி இருக்குது. அண்ட் ஓவரால் ரிசர்வேஷனை பொறுத்தவரையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவாக இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். First, the Supreme Court Constitution Bench has by 3:2 majority upheld the validity of 103rd Constitutional Amendment, which introduced a 10% reservation for the economically weaker section in education and public employment. இப்போ என்ன, இந்த 103rd Constitutional Amendmentல தான் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கான ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 10%. இப்போது இந்த பர்டிகுலர் இடபிள்யூஎஸ் கோட் ரிசர்வேஷன் பொறுத்தவரை என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், வெதர் த 103rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் ப்ரொவைடிங் ரிசர்வேஷன் solely on the basis of economic criteria. இப்போ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட எக்கனாமிக் அந்த வருமானத்தை வச்சு மட்டும் இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி நம்ம கொடுக்குறதா, அது வந்து கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு வயலேட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஷின். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெதர் த அமெண்ட்மெண்ட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸ்க்ளூடிங் த புவர் among the SC, ST and OBC category from the EWS quota. இப்போ இந்த EWS கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா SC, ST, OBCs இவங்களை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுமா அப்படிங்கிறது செகண்ட் சேலஞ்ச். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெதர் த அமெண்ட்மெண்ட் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் ப்ரீச்சிங் த 50% சீலிங் லிமிட். இது வந்து இந்த 50% சீலிங் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த 50% சீலிங் லிமிட்டுங்கிறது என்னென்னா, அந்த 50% தாண்டி ரிசர்வேஷன் போயிடக்கூடாது. பிகாஸ் ஒரு இன்ஸ்டியூஷனில் 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் அந்த 50 சீட்டுக்குள்ளே மட்டும்தான் எஸ்சி, எஸ்டிஸ், ஓபிசிஸ் அவங்களுக்கான ரிசர்வேஷனில் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். ரிமைனிங் வந்து ஓப்பன் கேட்டகரி அண்ட் தென் மற்ற கேட்டகரிஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 50% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தாண்டி போகக்கூடாது. அப்படி ஒரு சீலிங் லிமிட் வந்து இருக்குது. இதை வந்து வயலேட் பண்ணுமா இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது அந்த 3வது சேலஞ்சாக இருக்குது. ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி மெஜாரிட்டி வியூ அண்ட் தென் மைனாரிட்டி வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெஜாரிட்டி ஜட்ஜஸ் அவங்களோட வியூஸ் பற்றி பார்ப்போம். த மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸ் upheld the EWS quota on the following grounds. ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வேஷன் இஸ் an affirmative action measure not only for the social and economically backward classes but for any disadvantaged section. இப்போது என்னென்னா, இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் மட்டும் கிடையாது. ஜென்ரலிஸ்டிக்காக எல்லா கேஸ்ட்லேயுமே, அதாவது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வெர்டிக்கல் ரிசர்வேஷன்னா அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவாங்க. அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்னா இதுக்குள்ளேயே வந்து இந்த டிசேபிள்டு பர்சனுக்கான ஸ்பெசிஃபிக் ரிசர்வேஷன் அண்ட் விமென்கான ரிசர்வேஷன் இதெல்லாம் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் வரும். ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் மட்டும் கிடையாது. எந்த ஒரு கேஸ்ட்டாக இருந்தாலுமே அவங்க டிஸ்அட்வான்டேஜ் செக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அந்த எலிஜிபிலிட்டி வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது. தேர்ஃபோர் ரிசர்வேஷன் solely on economic basis does not violate the constitution. நம்ம அதனால் இந்த எக்கனாமிக் பேசிஸில் ரிசர்வேஷன் கொடுக்கறது கான்ஸ்டியூஷனோட வயலேட் பண்ணல, கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து வயலேட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And second point, exclusion of the SC, ST and OBCs from the EWS reservation is constitutionally valid. இது எதனால் கான்ஸ்டியூஷனலி வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசிஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. பட் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருந்தாமே நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அன்ரிசர்வ்டு கேட்டகரிலையும் இருப்பாங்க. அதனால் நம்ம இவங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ் கொடுத்துடக்கூடாது. இந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசிஸ்க்கு
டபுள் அட்வான்டேஜ் கொடுத்துருக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி அப்படின்னு ஒரு 3% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இந்த பிஎன்சி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு எஸ்சி எஸ்டி ஆர் ஓபிசி ஏதோ 3 கேஸ்டில் ஏதோ ஒரு கேஸ்டில் இருக்காங்க. அண்ட் ஏங்கிறவங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்காங்க. இப்போது இந்த எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பி அண்ட் சி இவங்க 2 பேர்த்த விட ஏல இந்த அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பர்சனோட எக்கனாமிக் வந்து ரொம்பவே டவுனாக தான் இருக்குது. இப்போது இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசியை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டபுள் அட்வான்டேஜாக இருக்கும். பிகாஸ் தேர் எலிஜிபிள் ஃபார் போத் ரிசர்வேஷன். ஒன்றும் எஸ்சி எஸ்டி ஓபிசி கீழே அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கலாம், இல்லைனா இடபிள்யூஎஸ் கீழே சீட்டு கிடைக்கலாம். இதனால் அவங்களுக்கு 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. வேற அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்காது அப்படின்னு வந்து செகண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால தான் எஸ்சி எஸ்டி ஓபிசிஸை இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்து ரிமூவ் பண்ணுறது கான்ஸ்டியூஷனலி வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி ஜட்ஜஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. Quotas for SC, ST, OBCs are limited to 50% and here 10% was being reserved for the EWS without impacting the reservations granted to other 3 groups. The 50% ceiling limit itself is flexible, in the point important, and only applies to caste-based reservation. The court held that 50% cap can be breached under extraordinary situation. இந்த 3 நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது இந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. பிகாஸ் அதான் வந்து அதை டிஸ்டிங் பண்ணுது இந்த பாயிண்ட்டு. இப்போது இந்த 50% சீலிங் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி அது கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் மட்டும்தான் 50% தாண்டி போகக்கூடாது. அதாவது கேஸ்ட் பேஸ் ரிசர்வேஷனுக்கு மட்டும்தான் அந்த 50% சீலிங் கேப் அப்படிங்கிறது. வேறு இப்போ இடபிள்யூஎஸ் கோட்டா எந்த பேசிஸில் கொடுக்குறாங்க? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்குறாங்க, அதாவது இன்கம் பேசிஸில் கொடுக்குறாங்க. அதனால் இந்த சீலிங் லிமிட் அப்படிங்கிறது இதுக்கு சரி வராது. There is no link between 50% cap and the எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 50% கேப் அப்படிங்கிறது ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எதிர் இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஃப்ளெக்சிபிள் பாயிண்ட்டை அவங்க குறிப்பிட்றாங்க. அண்ட் இட் கேன் பி ப்ரீச் அண்டர் எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன். ஏதாவது முக்கியமான சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா இட் கேன் பி ப்ரீச்டு. அந்த 50% வந்து குறைக்கவும் செய்யலாம், இல்லைனா அதிகமாக்கவும் செய்யலாம். இதெல்லாம் தான் வந்து மெஜாரிட்டி ஜட்ஜஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. Reservation solely on the economic basis does not violate the constitution, and then exclusion of SC, ST and OBC வந்து constitutionally valid. 50% cap can be breached under extraordinary situation. இந்த 3 பாயிண்டில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட்டு மைனாரிட்டி ஜட்ஜஸோட வியூ என்னவா இருக்குது? The reservation under Article 15 and 16 is meant for rectifying the under-representation of socially and educationally backward classes, STs and STs, not as a tool for financial upliftment. இப்போ இந்த மெஜாரிட்டி ஜட்ஜஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்கனாமிக்கலி யார் யாரெல்லாம் வீக்கராக இருக்காங்களோ அந்த இன்கம் பேசிஸில் நம்ம வந்து இடபிள்யூஎஸ் கோட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மைனாரிட்டி ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 15 and 16 கீழே அண்டர் ரெப்ரசன்டேட்டட் பாப்புலேஷன், அதாவது சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் தான் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுங்கிறதுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கும் இந்த இன்கம் பேசிஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. இதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த ஐஐடிஸோட சீட்டு ஃபில் ஆகிறப்போ ஒரு இஷ்யூ முன்னாடி வந்துச்சு. எப்போன்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டாக டைமு. பட் அந்த ஐஐடி ரிசர்வேஷன் பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. என்னென்னா பிஜிஸ் அண்ட் பிஹெச்டிஸ் ஐஐடிஸில் படிக்கிறவங்க எல்லாமே மோஸ்ட்லி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களா தான் இருக்காங்க. எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் ஓபிசிஸ் இவங்களோட பாப்புலேஷன் வந்து கம்பேர்ட் டு த அன்ரிசர்வ் கேட்டகரி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இதுதான் வந்து அண்டர் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஐடியில் வந்து அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அவங்களோட கேட்டகரியிலேருந்து ஐஐடியில் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு வென் கம்பேர்ட் டு அன்ரிசர்வ்ட் கேட்டகரி. இதை தான் வந்து அண்டர் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறாங்க. எதனால் தே ஆர் அண்டர் ரெப்ரசன்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள். இதனால் இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா அப்படிங்கிறது சோலி இன்கம் பேஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மைனாரிட்டி வியூஸ். The total and absolute exclusion of constitutionally recognized backward class of citizen and SC/ST communities is nothing but discrimination which undermines the equality code. இப்போ என்னென்னா வந்து எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கணும் ஈகலிட்டேரியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும்னு வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது. வேறஸ் கான்ஸ்டியூஷனலாக ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட பேக்வர்ட் கிளாஸஸை இந்த இடபிள்யூஎஸ் கோட்டாலேருந்து ரிமூவ் பண்ணுறது, எக்ஸ்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான விஷயம் இல்லை. இட் அண்டர்மைன்ஸ் த ஈக்குவாலிட்டி கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெர்மிட்டிங் எ பிரீச் ஆஃப் 50% would result in compartmentalization and the rule of the right to equality will become the right to reservation.
இந்த ப்ரீச் ஆஃப் 50%, முன்னாடி வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 50% அப்படிங்கிறது கேஸ்ட் பேஸ்டுக்கு மட்டும்தான் வந்து அந்த கேப் இருக்கும், அது வந்து ஃப்ளெக்சிபிளும் கூட, ஏதாவது எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா we can change the 50% சீலிங் கேப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மைனாரிட்டி ஜட்ஜஸோட வியூ என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50% நம்ம வந்து ப்ரீச் பண்ணுறது இட் வில் லீட் டு ஃபர்தர் கம்பார்ட்மெண்டலைசேஷன். ஆல்ரெடி வந்து இந்த சீலிங்கை வந்து தாண்டி நம்ம 10% ரிசர்வேஷன் கொடுத்துட்டோம், இன்னொரு எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஃபர்தர் அந்த சீட் ரிசர்வேஷனுங்கிறது கம்பார்ட்மெண்டல் ஆகும். ஆல்ரெடி வந்து ரிமைனிங் இருக்க அந்த 40% மட்டும்தான் என்னென்னா 40% மட்டும்தான் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு இருக்குது. ஸோ அதுவும் வந்து இன்னும் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 46 ஆம்பிட் ஆஃப் ப்ரொமோட்டிங் எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் SC/STs அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் தெம் ஃப்ரம் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் இம்ப்ளைஸ் தட் தே cannot be excluded from the EWS quota. ஆர்டிகல் 46 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த எஜுகேஷன் அண்ட் சோஷியலி பேக்வேர்டு கிளாஸஸில் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து முன்னேற்ற பாதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோஷியல் இன்ஜஸ்டிஸ்லேருந்து. இப்போது இந்த 3 கேட்டகரியை சேர்ந்த மக்களை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, அதாவது EWS கோட்டாலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறது கான்ஸ்டியூஷ்னலி அது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே cannot be excluded at any cost. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதர் affirmative actions like scholarship, interest free loans etc. exist which can assume problems of assuage problems of the economically weaker section. Reservation wasn't meant for groups not historically disadvantaged. இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இங்கே நாட் அஸ் அ டூல் ஃபார் ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரெண்டையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போது இந்த இன்கம் பேஸில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், EWS கோட்டா அப்படிங்கிறது கொடுக்குறோம். இந்த மைனாரிட்டி ஜட்ஜஸ், அதாவது 2 பேர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வேஷனுங்கிறது ஹிஸ்டாரிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து கொடுக்குறது, அதுக்கும் இன்கம்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இன்கேஸ் இன்கம் கம்மியாக இருக்க ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் வந்து அப்லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பு இல்லை இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் அந்த மாதிரி ஃபினான்ஷியலி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், அதுக்கும் ரிசர்வேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரிசர்வேஷனுங்கிறது எதுக்காக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலாக எந்தெந்த காஸ்ட் எல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பிராமின்ஸ் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. முன்னொரு காலத்தில் அந்த ஹிஸ்டாரிக்கல் காலத்துலேருந்தே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொசைட்டியில் ஒரு பெரிய லெவலில் இருந்தாங்க. தே ஆர் ஹைலி எஜுகேட்டட் வென் கம்பேர்ட் டு ரிமைனிங் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள். அந்த காரணத்துக்காக தான் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே கொண்டு வந்தோம். இதில் நீங்கள் புதுசாக இன்கம் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது கொண்டு வரது சரியில்லை. இன்கேஸ் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புளுக்கு வந்து நீங்கள் இன்கம் பேஸ் தான் எடுக்கிறீங்க சோல்லின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப்பு, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அந்த மாதிரிலாம் தரலாம், அதுக்கும் ரிசர்வேஷனுக்கும் நீங்கள் எந்த ஒரு லிங்க்கும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட வியூவாக இருக்குது. ஸோ இதான் வந்து மெஜாரிட்டி ஜட்ஜஸ் அண்ட் மைனாரிட்டி ஜட்ஜஸோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் ரிகார்டிங் த EWS கோட்டா. நெக்ஸ்ட் ஜென்ரலிஸ்டிக்காக இந்த ஜட்ஜஸுடைய ரிசர்வேஷனை பொறுத்தவரையும் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். த பாலிசி ஆஃப் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் cannot continue for an indefinite period. இப்போ இந்த ரிசர்வேஷன் இனிஷியலி கொண்டு வந்தப்பே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு மட்டும்தான் வந்து வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா ரிசர்வேஷனை ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம வந்து இன்னும் இன்டெஃபினைட் பீரியடுக்கு இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணிகிட்டே போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த ரிசர்வேஷன் பாலிசி மஸ்ட் ஹாவ் அ டைம் ஸ்பேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு டெஃபினட் பீரியட், என்னென்னா ஒரு நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கெலாம் டார்கெட் வைக்கிறோம் இல்லையா, 2050 2030 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வைக்கிறோம். இந்த ரிசர்வேஷனை வந்து நிப்பாட்டுறதுக்கும் நம்ம ஒரு டெஃபினட் பீரியட் அந்த டைம் ஸ்பான் வந்து வைக்கணும். பிகாஸ் 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, ஸ்டில் ரிசர்வேஷன் ஷுட் நாட் பி தேர் அப்படிங்கிற காரணத்தினால we should have a definite time period to end the reservation system. For instance, quota for scheduled castes and scheduled tribes in the House of People in the State Legislative Assembly would cease 80 years from the commencement of Constitution. இந்த SC/STs அண்ட் கோட்டாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் என்னென்னா அந்த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் லோக்சபாவில் 80 இயர்ஸில் வந்து அது முடிஞ்சு போயிடும் ஃப்ரம் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 இயர்ஸ் ஃப்ரம் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா 2030 வரைக்கும் 1950 வந்து கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அதிலிருந்து ஒரு 80 இயர்ஸ் வரைக்கும். The representation of Anglo-Indian communities in the parliament and assemblies had already stopped by virtue of the 104th constitutional amendment from 2020. இந்த ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிஸோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிப்பாட்டாங்க, அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த ரிசர்வேஷனை நிப்பாட்டிட்டோம் பிகாஸ் அவங்க வந்து முன்னேறிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஜென்ரல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என் பண்ணுறதுக்கு ஒரு வழி கொண்டு வரணும். Therefore, a similar time limit for a reservation could be a way forward leading an egalitarian, casteless and classless society. இது வந்து ஒரு நல்ல கன்க்ளூஷன் பிகாஸ் நமக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கு இந்த பாயிண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா,
எஸ்சியோட வேர்டிக்ட், அதாவது இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதாவது எக்கனாமிக்கலி பேஸ்டு மட்டும்தான் நம்ம பார்க்கணுமா, அது வந்து கான்ஸ்டியூஷனோட பேசிக்ஸோட வயலேட் பண்ணுமா, அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிஸ் அண்ட் ஓபிசிஸோட எக்ஸ்க்ளூஷன் ஃப்ரம் த இடபிள்யூஎஸ் கோட்டா பற்றி பார்த்தோம். தேர்ட் பாயிண்ட் வந்து 50% சீலிங் கேப், அந்த பற்றின சேலஞ்சஸ் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்தது. இந்த 3 சேலஞ்சஸையும் வந்து மெஜாரிட்டி வியூஸ் அண்ட் மைனாரிட்டி வியூஸில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்த்துருந்தோம். அண்ட் லாஸ்ட்டாக ஜென்ரலாக இந்த ரிசர்வேஷன் பாலிசியை பொறுத்தவரையிலையும் சுப்ரீம் கோர்ட்டோட வியூஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் த ஏஜ் ஆஃப் மினிமலிசம் இன் இந்தியா பாகிஸ்தான் டைஸ். இதில் என்னென்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட பைலேட்டரல் ரிலேஷன் பற்றி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இயர்லியராக என்ன மாதிரி இருந்துச்சு அண்ட் இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். India and Pakistan relations of the kind we have been used to over several decades, now characterized by intense engagement, high-value terror attacks, Indian responses, a breakdown of talks, and eventual resumption of talks, rinse and repeat may well a thing of the past. ஸோ முன்னாடி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்டென்ஸ் என்கேஜ்மெண்ட் இருக்கும் அண்ட் ஹை வேல்யூ டெரர் அட்டாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அக்ரெசிவாக இருந்துட்டு இருந்துச்சு. பட் அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா the bilateral contact is tactical, business-like and unemotional. ஜஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தையோட மட்டும்தான் வந்து போயிட்டுருக்கு, மினிமலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து இன்டென்சிவாக இருந்துச்சு, வேறஸ் நோ இட்ஸ் மினிமலிஸ்டிக். There are at least 5 reasons why the present age of minimalism has come to characterize India-Pakistan relations. இந்த இந்தியா-பாகிஸ்தான் ரிலேஷன் வந்து எப்படி மினிமலிஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம். The relationship is the history of missed opportunities, failed attempts at the conflict resolution, political inability to resolve conflicts due to dual power center in Pakistan and the lack of political will on either side. முன்னாடி வந்து நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சரியாக ஒத்து வராது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. நம்ம என்ன தான் இந்த கான்ஃப்ளிக் ரெசல்யூஷன்லாம் பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து அது பண்ண முடியல. பொலிட்டிக்கல் வில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. அதாவது ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவ்வளோவா முன் வரலை அதை அந்த ரெசல்யூஷன் கொண்டு வரத்துக்கு. அதெல்லாம் ரீசன்ஸாக இருந்திருக்கு. These disappointments have led to a recognition in New Delhi that making comprehensive peace with the Pakistan is a fool's errand. இதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம என்ன தான் போய் பேசினாலும் வந்து ரெண்டு பேர்த்தோட அந்த பைலேட்ரல் டைஸ் அப்படிங்கிறது சரியாக போகிறதில்ல. அதனால் பாகிஸ்தான் கூட இந்த கம்ப்ளீட் பீஸ் மேக்கிங் அப்படிங்கிறது நம்மளோட தப்பான எண்ணம். ஜஸ்ட்டு எப்போதும் போல் நம்மளோட பிஸ்னஸை பார்த்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் a recognition on both sides that for all the talk about conflict resolution there is no easy way to resolve their complicated conflicts. Going forward, bilateral conflict resolution may get harder due to rising populism fueled by online hate. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பக்கமே இந்த சொல்யூஷன் கொண்டு வரத்துக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரெண்டு கண்ட்ரீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூஸுமே ஆல்மோஸ்ட் எப்போதுமே கான்ட்ரடிக்டரியாக தான் இருக்கும், ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து வராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைலேட்ரல் கான்ஃப்ளிக்ட் வந்து ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஏன்னா ஆன்லைன் ஹேட் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. முன்னாடிலாம் என்ன ஆன்லைன் அந்த மாதிரி விஷயம் இல்லைல்ல. ஸோ நேரில் வந்து இந்த பர்சன் டு பர்சன் அந்த மெசேஜ் ஷேர் ஆனால் மட்டும்தான் ஹேட் அதெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஆன்லைனில் வந்து ஒரு போஸ்ட் போட்டால் போதும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். அதனால் இந்த கம்ப்ளீட் பீஸ் மேக்கிங் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். இந்த செகண்ட் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா நியூ டெல்லி ஆல்சோ ரியலைசஸ் தட் த ட்ரெடிஷ்னல் லாஜிக் இன் இந்தியா தட் இஸ் இட் ஷுட் ஃபர்ஸ்ட் செட்டில் இட்ஸ் கான்ஃப்ளிக்ட் வித் பாகிஸ்தான் அண்ட் தென் மூவ் ஆன் டு அட்ரஸிங் த பிகர் சேலஞ்சஸ். முன்னாடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே நியூ டெல்லி அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, யூனியன் கவர்மெண்ட்டை. கவர்மெண்ட் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எல்லா பிரச்சனையும் வந்து ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் கூட சால்வ் பண்ணணும், இந்த பிரச்சனையை முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலைக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். ஏன்னா நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்குது, நம்ம இதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சோன்னா பிரச்சனை எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும், நம்மளோட வேலையை ஒரு சைட் பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டாங்க. ஸோ இவங்க கூட பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது ஹைலி இம்பாசிபிள். நம்மளோட டே டு டே பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா there is also a certain confidence in the New Delhi today that it does not need to talk Pakistan to ensure peace inside Kashmir. This growing confidence in New Delhi about its capability to defend Kashmir against Pakistani aggression or from terror attacks and belief in deterrence by the punishment will further moderate India's desire to have elaborate conflict resolution. இப்போ என்னென்னா இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம காஷ்மீர் அந்த ரீஜனில்
பீஸ் மேக்கிங் கொண்டு வரணும் அப்படின்னா பாகிஸ்தான் கூட தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போது காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே முன்னேறிச்சு. முன்னாடிலாம் ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. தே ஆர் மூவிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக. தேட்டர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ரானோட ஹார்வெஸ்ட்லாம் கூட பார்த்தோம். அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனில் டூரிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சாஃப்ரான் ஹார்வெஸ்ட் டைமில் நிறைய டூரிஸ்ட்டையும் வந்து அதில் இன்வால்வ் பண்ணியிருந்ததை நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டிகல் பார்த்துருந்தோம். மக்களுடைய மூவ்மெண்ட்டும் வந்து பெட்டராக இருக்குது. க்ரைம் ரேட்டு முன்னாடி விட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்ம பீஸ் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் நெசசரி டு டாக் வித் பாகிஸ்தான் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ரியலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபர்தராக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய கண்டிஷன் இம்ப்ரூவ் பண்ணால் அந்த ரீஜனில் தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும் ரேதர் தென் பாகிஸ்தான் அப்படிங்கிறது 4th பாயிண்ட். Finally, both sides today are preoccupied with other geopolitical challenges. And last point என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருந்தாலுமே அந்தந்த கண்ட்ரீஸில் ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து என்னென்னா தாலிபான் ஆக்குபைட். பாகிஸ்தானோட பார்டரிங் கண்ட்ரி என்ன, வெஸ்டர்ன் சைடில் ஆப்கானிஸ்தான். அதனால் ஆப்கானிஸ்தான் கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் கூட வேணால் அவங்க இந்த டாக் அதெல்லாம் வருவாங்க. பட் வேறு தாலிபான் அந்த மாதிரி பேச்சுக்கெலாம் வருவாங்களே தெரில. ஸோ பாகிஸ்தானை பொறுத்தவரையும் ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம இந்தியா சைடும் பார்த்திங்க அப்படின்னா சைனா கூட நமக்கு அந்த ஹோஸ்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் 2 கண்ட்ரீஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஜியோ பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கனால இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் பெரிய அளவு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. அதனால தான் முன்னாடி இருந்த இந்தியா பாகிஸ்தான் பைலேட்ரல் டைஸை விட இப்போ இருக்கிறது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த 5 பாயிண்ட்ஸ், 5 ரீசன்ஸ் ஒய் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் மினிமலிசம் ஹஸ் கம் டு கேரக்டரைஸ் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ். இந்த மினிமலிசத்தை வந்து இன்னும் 2 ஃபீச்சர்ஸ்னால அவங்க முக்கியமாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. First one வந்து interlocutors on either side, more so on the Indian side, appear to have adopted a clinical approach to dealing with the other side, discuss and deal with only those issues that need urgent attention. இப்போது என்ன தான் பல வருஷம் ஹாஸ்டிலிட்டி இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இருந்தாலுமே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை வரும் இல்லையா, அதை மட்டும் பேசி தீர்த்துக்கலாம். அதை அர்ஜென்ட் அட்டென்ஷன் எதுக்கெலாம் வேணுமோ அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணி டீல் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போது இந்த கில்கிஸ்தான் அந்த ரீஜன்லாம் பார்த்திங்கன்னா, கில்கித் பால்டிஸ்தான் அந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா நிறைய கான்ஃப்ளிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்டை ரிசல்யூட் பண்ணுறத விட அங்கே இருக்க அந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அதில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. The third important aspect of this minimalist approach is that it has so far served as a useful platform for clarifying red lines, expectation management and achieving limited but clear outcomes. இதுதான் அந்த important point. Achieved limited but clear outcomes. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த பாயிண்டில், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட், எதெல்லாம் வந்து அர்ஜென்ட் அட்டென்ஷன் தேவைப்படுதோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கனால ப்ராப்பரான அவுட்கம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியவே முடியாது. இந்த பிரச்சனையெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃப்யூச்சரில் நம்ம வந்து பார்க்கலாம். பட் இப்போ ப்ரெசென்ட்டில் இந்த பிரச்சனை தீர்றது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இம்பாசிபிள். அதனால் நம்ம இந்த மினிமலிஸ்டிக் அப்ரோச்ங்கிறது நமக்கு ஒரு கிளியர் அவுட்கம்ஸை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீலிங் வித் ராவல்பிண்டி. அண்டு இந்த டீலிங் வித் ராவல்பிண்டியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்தியாவோட டாக்ஸ் வித் பாகிஸ்தான் கவர்மெண்ட் அண்ட் தென் பாகிஸ்தான் மிலிட்ரி அந்த 2 பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்தியா ஹேஸ் ட்ரெடிஷ்னலி பீன் of the view that it would only engage with the political establishment in Islamabad or whoever runs the show in Islamabad. This had a structural issue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷனை வந்து இந்த ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார்கிட்ட போய் இந்தியன் கவர்மெண்ட் பேசுவாங்கன்னா, இஸ்லாமாபாத் பாகிஸ்தானோட கேபிட்டல் இருக்கு இல்லையா, அவங்களோட கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட தான் வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷன் பற்றி பேசுவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ வந்து சரி பண்ணிட்டதா சொல்கிறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, has not only corrected the structural problem in India-Pakistan relation, it also appears that the Pakistan army takes this direct approach more seriously. என்னன்னா, the current arrangement wherein there is a little contact between New Delhi and Islamabad but between Rawalpindi and New Delhi has ஸோ இயர்லியராக வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தானுடைய கவர்மெண்ட்டும் தான் அந்த டாக்ஸ் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா, டேரெக்டாக பாகிஸ்தானுடைய அந்த மிலிட்ரிஸ் கூட காண்டாக்ட் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேரக்ட் காண்டாக்ட். இதனால் என்னென்னா நம்மளோட ரிசல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்குது அண்ட் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இட் ஆல்சோ appears that the Pakistan army takes this direct approach more seriously அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The single most handicap of this process is that it is ill suited to deal with larger political questions. இந்த மினிமலிசம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டெம்பரவரியாக நல்ல ஒரு கிளியர் அவுட்கம்ஸை கொடுத்தாலுமே நமக்கு வந்து இன்னும் நிறைய லார்ஜ் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு வந்து இந்த மினிமலிஸ்டிக் அப்ரோச் வந்து ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் வந்து இட்ஸ் ஹைலி டவுட்டட். அதுதான் வந்து இந்த கன்க்ளூஷனில் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, இந்தியன் பாகிஸ்தானோட பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு ஏர்லியராக, இப்போ வந்து மினிமலிஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ், ஸோ என்ன மாதிரி இருந்தால் மினிமலிஸ்டிக் அப்படிங்கிறத சொல்கிறாங்கன்னு ஒரு 5 பாயிண்ட் பார்த்தோம். அண்டு பர்டிகுலராக ஒரு 2 பாயிண்ட்ஸ் மினிமலிசத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அண்ட் அட் லாஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ இந்தியாவில் ஆல்ரெடி இருந்துச்சு. என்னென்னா டேரெக்டாக இஸ்லாமாபாத் கவர்மெண்ட் கூட பேசுகிறது, பட் இப்போ அதை வந்து சரி பண்ணி மிலிட்ரி கூட டேரெக்ட் கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்த்துருக்கோம். The frontliners of the first 1000 days window of life. இதில் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோன்னா, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 1000 டேஸ் அந்த பேபிக்கு வந்து அவேர்னஸ் கொடுப்பாங்க. அந்த மதர்ஸ் அண்ட் அந்த குழந்தைங்களுக்கு வேக்சினேஷன் ஷெடியூல் அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் லைக் ஆஷா ஒர்க்கர்ஸ் அவங்கள பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்துருப்போம். அந்த நியூட்ரிஷன் நாட் ஹங்கர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து லாஸ்ட் மந்தில் என்னென்னா, நியூட்ரிஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அந்த லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்களுக்கு, அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு லைக் 5 இயர்ஸ் அண்ட் அதுக்கு மேலே இருக்க இந்த அடல்ட் சென்டரில் இருக்கவங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்ட ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் குழந்தைங்க பார்த்திங்கன்னா, இந்த 0 to 2 இயர்ஸ் 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷனில் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபோக்கஸ் வந்து நம்ம கொடுக்கல அந்த ஸ்கீம்ஸ்லலாம். அதை பற்றி அந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருப்போம். இப்போது இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஃபஸ்ட்டு 1000 டேஸ், ஸோ அந்த 2.5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நியூட்ரிஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக பார்க்குறோம். ஆப்டிமல் மெட்டர்னல் நியூட்ரிஷன் இன் இன்ஃபேண்ட் அண்ட் யங் சைல்ட் ஃபீடிங் ஆர் த மோஸ்ட் எஃபெக்டிவ் செட் ஆஃப் இன்டர்வென்ஷன்ஸ் இன் ரெடியூசிங் child deaths and diseases, preventing malnutrition, in determining cognitive development and eventually enabling the adult life productivity. Specifically, the first 1000 days of life, from the conception to the first 2 years of a child life, are key, as this phase presents a critical window of opportunity in ensuring the optimal growth development. இப்போ என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த 1000 டேஸில் தான் 80% வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 1000 டேஸில் நம்ம எந்த அளவுக்கு நியூட்ரிஷியஸான ஃபுட் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ, ஃப்யூச்சரில் அவங்களோட ஹெல்த் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஷன் அபியான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நியூட்ரிஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி அதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடிஷ்னலாக அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர் ஹேஸ் பீன் அன் என்ஹான்ஸ்டு ஃபோக்கஸ் ஆன் த டாக்குமெண்டேஷன் ஆஃப் இன்டர்வென்ஷன் கவரேஜ் இன் த ஃபஸ்ட் 1000 days, such as the registration of pregnancies, antenatal checkup and exclusive breastfeeding as compared to the situation in 2015-16. ஸோ 2015-16 இருந்ததை விட அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக எந்த குரூப் ஆஃப் சில்ட்ரனுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 0 to அந்த 2.5 years அந்த டைம் வரைக்கும் ஃபோக்கஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Evidence tells that for bringing about change in the nutrition outcomes, evidence-based interventions need to be delivered with a high coverage, continuity over the first 1000 days of life and across delivery channels, intensity, multiple interactions, quality and equity. அந்த ஃபஸ்ட்டு 1000 டேஸில் வந்து எவிடன்ஸ்-பேஸ்டு இன்டர்வென்ஷன்ஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The criticality of the preconception care, that is the care before pregnancy, is acknowledged. இப்போ என்னென்னா, நம்ம அந்த குழந்தைங்க பிறந்தோன்னா அந்த 2 வயசு வரைக்கும் சொல்கிறது மட்டும் இல்லாமல், ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விமனோடைய ஹெல்த் எந்த மாதிரி இருக்குது அதையும் வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். த கிரிட்டிகாலிட்டி ஆஃப் த ப்ரீ கன்செப்ஷன் கேர், தட் இஸ் த கேர் பிஃபோர் ப்ரெக்னன்சி இஸ் அக்னாலேஜ். 2016 பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து மகாராஷ்டிரா யூனிசெஃப் கூட வந்து ஒர்க் பண்ணி they introduced the first ever primary healthcare innovation program to promote the health of women during pre-conceptional period. Pre-conception period is nothing but the period before the pregnancy of a woman. அதுதான் வந்து pre-conception period அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனான ஃபுட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அண்ட் யூனிசெஃப் கூட சேர்ந்து ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ப்ரீ கன்செப்ஷன் பீரியடில் கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. During the program, which was completed in 27 months, it was seen that promoting the health of adults and girls in women not only promotes the health of the newborn, but also prevents low birth weight, preterm birth and newborn deaths. இப்போது
இந்த மாதிரி விமன் இருக்காங்க இல்லையா, அடல்சன்ட் அண்டு விமனோட ஹெல்த்தை வந்து ப்ரீ கன்செப்ஷன் பீரியடில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமாக அந்த குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாக பிறக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த லோ பர்த் வெயிட்டாக இருக்குது, அப்புறம் ப்ரீடேர்ம் பர்த்னால் ஒரு 10 months வந்து ப்ரெக்னன்சி டைம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீமெச்சூர்ட் பேபியாக பிறப்பாங்களே, 8 months and 9 monthsல பிறப்பாங்க, அந்த மாதிரி பிறக்கிறதும் குறைஞ்சிருக்கு. அண்ட் அல்டிமேட்லி நியூ பார்ன் டெத்ஸ் அப்படிங்கிறதும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. All such interventions are delivered to the last mile by the network of the frontline workforce. இந்த மாதிரி விஷயங்களுக்கான அவேர்னஸ் இந்த எல்லாமே பண்ணுறது யாருன்னு இந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கிறது யாருன்னா ஆஷா ஒர்க்கர்ஸ், அந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, accredited social health activists, auxiliary nurse midwives and Anganwadi workers who play a key role in empowering the community on health planning and action. அவங்க தான் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கீ பார்ட்டாக இருக்காங்க இந்த நியூட்ரிஷன் கேரை பொறுத்தவரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸோட ரோல் ரொம்ப கீ பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. யூபியில் இந்த போஷன் பக்வாடா அப்படிங்கிறது கீழே என்னென்னா எல்லா ரிமோட் வில்லேஜஸ்லேயும் போயிட்டு AWW அதாவது அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து குழந்தைங்களோட பர்த் வெயிட்டு அவங்களோட வெயிட் வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்டு அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணதோட விளைவாக என்னென்னா நிறைய பேர் அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பர்த் வெயிட்டை செக் பண்ணுறது, அவங்களோட ஹைட் எந்த மாதிரி இருக்குது, ப்ராப்பர் BMI இருக்கா, அந்த மாதிரி செக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கண்டினியூ எஃபர்ட்ஸ் இருந்தனால யாரெல்லாம் வந்து லோ வெயிட் இருக்காங்களோ இல்லை சரியான வளர்ச்சி வந்து இல்லையோ அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுவும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ஹெல்த் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் உத்தரப்பிரதேசை பொறுத்தவரையும். Men especially fathers also play a very important role in ensuring the maternal and newborn health. இப்போ என்னென்னா குழந்தைங்களோட ஹெல்த் வந்து விமன் பேஸ்டு மட்டும்தானே அப்படின்னு பார்த்தா அந்த கிடையாது, மென் ஆர் ஆல்சோ இன்வால்வ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்த நியூட்ரிஷனல் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி விமன் பேஸ்டாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பார்ட் அப்படிங்கிறது மென் மேலேயும் அந்த ஃபோக்கஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. All the men, women, Anganwadi workers, ASHA, school teachers and community elders were involved to generate awareness on the benefits of weight measurement, early detection of undernourished children and ensure the weighing of all eligible young children. ஸோ என்னென்னா மென், விமன், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், ஆஷா ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா குழந்தைங்களோட வெயிட் வந்து ப்ராப்பராக செக் பண்ணணும். ஸோ அண்டர் வெயிட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் அந்த நியூட்ரிஷனல் சப்போர்ட் வந்து கொடுக்கணும். அல்டிமேட்லி எல்லா யங் சில்ட்ரனும் வந்து அந்த எலிஜிபிள் வெயிட் அப்படிங்கிற அட்டைன்மெண்ட்டு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Community mobilization meetings to ensure coverage all eligible children were also organized. இப்போ என்னென்னா இந்த உத்தரப்பிரதேசில் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கம்யூனிட்டி மொபிலைசேஷன் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. அப்போ தான் வந்து எல்லா குழந்தைங்களையும் வந்து எந்தெந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அண்டர் நரிஷ்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பிகாஸ் கம்யூனிட்டி மொபிலைசேஷன் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு போய் சேர்கிற இன்ஃபர்மேஷனை விட நிறைய பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. The momentum for strengthening the nutrition system focus on regular skilling, supportive supervision and motivation of the frontline workers to deliver contextualized focus and quality nutrition and health services. இப்போது நம்மளோட எக்கனாமியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா குழந்தைங்க அண்டர் நரிஷ்டாக இருக்காங்க இல்லையா, நம்ம ஜஸ்ட் அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டிங் கொடுத்து அண்டு இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணக்கூடாது. கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸை ப்ராப்பராக அப்ஸ்கில் பண்ணணும். இப்போது இந்த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து ப்ராப்பராக அப்ஸ்கில் பண்ணனால தானே அந்த ரீஜனில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்ஸ்கில்லிங் ஆஃப் தி ஒர்க்கர்ஸ் அட் த கிரவுண்ட் லெவல் இஸ் ஹைலி இம்பார்ட்டண்ட் டு அச்சீவ் த அல்டிமேட் எய்ம். These, along with data-driven reviews, must be prioritized and sustained at the program level. It is crucial to empower our frontline workers who are driving change at the last mile. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸோடைய நம்ம வந்து எம்பவர்மெண்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் க்ரூஷியல் டு எம்பவர் அவர் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 1000 days ஆஃப் அ சைல்டு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், அவங்களோட நியூட்ரிஷ்னல் க்ரோத் அந்த அடல்ட் ஸ்டேஜில் அவங்களோட ஹெல்த் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபேக்டர் இந்த ஃபஸ்ட் 1000 days ஆஃப் நியூட்ரிஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபஸ்ட் 1000 days மட்டும்தானா அப்படின்னு வந்து பார்த்தா கிடையாது. விமனுடைய அந்த ப்ரீ கன்செப்ஷன் பீரியட், ஸோ பிஃபோர் த ப்ரெக்னன்சி அந்த டைமில் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காங்களோ அதை பொறுத்து நியூ பார்ன் பேபியோட ஹெல்த்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க கிரவுண்ட் லெவலில் இந்த மாதிரி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அல்டிமேட்லி கன்க்ளூஷனில் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸை நம்ம வந்து அப்ஸ்கில் அண்ட் எம்பவர் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இந்த நியூட்ரிஷனல் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும். நாட் ஓன்லி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ், எல்லா ப்ரோக்ராம்ஸுமே கிராஸ் ரூட் லெவலில் ஒர்க் பண்ணவங்களுடைய ஸ்கில்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்
ரஷ்யா ஹேஸ் ரீஜாயின் த பிளாக் சி கிரெயின் டீல். ஆக்சுவலாக பிளாக் சி கிரெயின் டீல் அப்படின்னா என்னென்னா, உக்ரைன் இருக்கு இல்லையா, உக்ரைன்லேருந்து வந்து தே ஆர் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் வீட், மெய்ஸ், ரேப் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் குளோபலி. உக்ரைனோட அந்த கோஸ்டல் ரீஜன் பார்த்தீங்கன்னா பிளாக் சி ரீஜன்லேருந்து தான் அவங்க கப்பல் மூலியமாக நிறைய இந்த பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யா வந்து இப்போ உக்ரைன் மேலே போர் தொடுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த எக்ஸ்போர்ட் வந்து டிராஸ்டிக்காக அஃபெக்ட் ஆச்சு. அண்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் ரஷ்யா வந்து இந்த பிளாக் சி டீலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்படி ஜாயின் பண்ணாலும் என்னென்னா, சப்ளை செயின் வந்து பொதுவாக பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த பிளாக் சி கிரெயின் டீல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தங்கர் டு அட்டன் த ஆசியான் இந்தியா மீட். நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, ஜக்தீப் தங்கர், அவர் வந்து ஆசியான் இந்தியா சமிட் வந்து இந்த வாரம் கம்போடியாவில் அட்டன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து என்னென்னா, இந்த ஆசியான் மீட்டில் ஜெர்னலிஸ்டிக்காக இந்த டாபிக் மட்டும் பேசாமல் போத் இந்தியா அண்ட் கம்போடியன் பைலேட்ரல் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட்டையும் வந்து பேச போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீ இஸ் அக்கம்பெனிட் பை அவர் யூனியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அண்டு இது இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக குருநானக் ஜெயந்தி. அதுக்காக வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சீக்கிசம் ரிலேட்டடாக. அதனால தான் இன்றைக்கி வந்து பிஒய்க்யூஸ்க்கு பதிலாக இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இன்றைக்கி மோஸ்ட்லி நியூஸ் தான் வந்து பார்த்துருக்கோம். அதனால் இன்றைக்கி இந்த சீக்கிசம் ரிலேட்டட் கொஷின்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி கிளாஸஸ் அண்ட் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் improvise பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.